அந்த ஸ்பீட் பெட்ரோல் போகிறதுக்குள்ளே ஐயோப்பா சின்ன ஒர்க்கு தான். சிட்டிக்குள்ளே சரி சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறோம், மேக்ஸிமஸாக எடுத்துகிட்டு போயிடலாம். 10 ரைடு பிளான் பண்ணேன்னா ரொம்ப ரைடு என்னால் அதை நான் பிளான் பண்ண மாதிரியே போக முடியல. இப்போ 3 வீக்ஸாக வண்டி எடுக்கல. ஐ ஹேட் அ ஃபீவர். அது ஓமிக்கிறேன்னா என்னன்னே தெரியல. 2-3 பேர் ரைட்லாம் கூப்பிட்டாங்க, நான் போவே இல்லை எங்கேயுமே. ஜான்வரி வந்து நம்மளை வந்து அடிச்சிருச்சு ஆக்சுவலாக. பாரா சுத்தமாக டிராஃபிக்கில் நல்லது. ஸ்பென்சர் பிளாஸா இன்னும் வெளியூருக்கு வந்த ஃபீல் வருதுங்க எனக்கு. ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு தான் வரும், பட் இருந்தாலும் அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். Actually, it's a brand new outlet, and we also bought the back tires. வாங்கினீங்கன்னா டயர்ஸ் அங்கேயே நம்ம மாற்றிக்கலாம். Hi guys, welcome back to the channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. உண்மையிலே இட்ஸ் பீன் a really long time. vlogலாம் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 வாரம் ஆகுது. நம்ம ஒரு லாஸ்ட் 2 வாரம் கூட நீங்கள் வீடியோ கூட சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம சேனலில் வந்திருக்காது. சரியான ஒர்க்கு. ஸோ கம்ப்ளீட்டாகவே ரைடும் போகல எங்கேயும். லாஸ்ட்டாக நான் போனது வந்து ஏற்காடு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரைடு ஒன்று, ரொம்ப சின்ன ரைடு போனேன். அதுக்கப்புறம் எங்கேயும் ரைடே போகல. ஸோ அதான் இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக சிட்டிக்குள்ளே ஒர்க் இருக்குது. சரி நம்ம பைக்கை மேக்ஸிமஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஐடியா. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்பீட் பெட்ரோல் போகிறதுக்குள்ளே ஐயோப்பா நம்ம ஆளுங்க இங்கே வாங்க அங்கே போங்க, இங்கே ஒர்க் ஆகுதுன்னு எவ்வளோ கன்ஃபியூஷன். ஒரு சின்ன ஒர்க்கு தான். சிட்டிக்குள்ளே சரி சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறோம், மேக்ஸிமஸாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு. சர்வீஸ் டியூ வரப்போகுது. நானும் சர்வீஸ் டியூ வந்து இந்த வாரமே முடிச்சிடலாம் சர்வீஸ் அப்படின்னு நினச்சேன். ஒரு சின்ன ஒரு ரைடு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், சுலவாக போகிற மாதிரி. அப்புறம் இந்த கொரோனா அது எல்லாமே வந்து லாக்டவுன் எல்லாமே வந்து. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே ரைடே போகல. 11,120 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வந்து வண்டி ரைட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஜஸ்ட் லெஸ் தென் 900 கிலோமீட்டர்ஸ் தான். அளவை முடிச்சு இந்த வாரமே வண்டி விட்டுலான்னு இருந்தேன் நான். பட் எங்கேயுமே போக முடியல. லைக் டைம் வந்து சரியில்லை, பிளானிங் கரெக்டாக வர மாட்டேங்குது. 2 பர்சனல் ஒர்க்கு, ஸோ அதை முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைடிங்க்கும் சில விஷயம் தேவைப்படுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் எப்போவுமே ரைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக் பேக் வந்து ஒன்று யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவே இருக்காது. பிகாஸ் ஆப்வியஸாக லேப்டாப் கேரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லேப்டாப் வைக்கிற மாதிரி நல்ல ப்ரையாரிட்டியான ஒரு பேக் தேவை. இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற பேக்கில் வந்து அந்த கரெக்டாக இருக்குது. பட் அதுக்கப்புறம் நம்ம 2 நாள் ட்ராவல் பண்ணுறோன்னா அதில் வந்து நம்ம லக்கேஜெலாம் வச்சோன்னா பேக் வந்து ஷேப்பே எப்படி கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி மாறிடுது. அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் ஒரு பேக் பேக் வாங்கணும். இந்த கார்னரா GT2 பேக் பேக் ஒன்று, அது எங்கேயுமே ஸ்டாக் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் சரி வாங்கலாம், அப்படியே நம்மளுடைய வ்ளாகும் பண்ணலாம் அப்படின்னாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வண்டி ஓட்டும் போது ஒரு நிம்மதியாக வருது. உண்மையிலே ரைடு போனால் பிளானே பண்ணக்கூடாதுங்க. இது வரைக்கும் எனக்கு நான் பிளான் பண்ண எதுவுமே ரைடு என்னால் போக முடியவே கிடையாது. 10 ரைடு பிளான் பண்ணேன்னா ரொம்ப ரைடு என்னால் அதை நான் பிளான் பண்ண மாதிரியே போக முடியல. பர்சனல் ரீசன் தான் எல்லாமே. பட் இப்போல்லாம் வந்து இந்த கொரோனா கேஸ்லாம் அதிகமாகறதுனால அது ஒரு பயமாக இருக்குது. ஸோ 3 வீக்ஸாக வண்டி எடுக்கல. ஐ ஹேட் அ ஃபீவர். அதுக்கப்புறம் வந்து எனக்கு போச்சு, அது ஓமிக்கிறேன்னா என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் என்னோடய மிஸ்ஸஸ்க்கு வந்தது, அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்தது, கடைசியாக இந்த வாரம் வந்து என் பொண்ணுக்கு வந்தது. இப்போ தான் வந்து எல்லாருமே ரெக்கவர் ஆகணும். அது ஓமிக்கிறானா இல்லை வந்து நார்மல் ஃபீவரா, இல்லைனா வந்து இந்த கிளைமேட் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால் மாறிச்சா ஒன்றுமே புரியல. சரியான ட்ரபிள். ஒரு 3 வாரம் 2-3 பேர் ரைட்லாம் கூப்பிட்டாங்க, நான் போவே இல்லை எங்கேயுமே. ஸோ வாங்க இந்த ரைடு. நோ ப்ரொடெக்டிவ் கியர்ஸ், க்ளவுஸ் கூட போடல. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ராயப்பேட்டை தான் போகிறோம். அங்கே தான் வந்து மோஸ்ட்டாக பைக் எக்ஸசரி ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து பேக் பேக் வந்து செக் பண்ண போகிறேன். பேக் பேக் இருந்து அது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா அது வாங்கிடலாம். நல்ல வெயில் அடிக்குது, வண்டி ஓட்ட சரியான சில்னஸ்ஸு. ரொம்ப நாள் கழிச்சு வெளில வரனால எனக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. சூப்பர். ஆக்சுவலாக ராயப்பேட்டை போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேளச்சேரி, அப்புறம் சைதாப்பேட், அப்புறம் டைரெக்டாக அந்த மவுண்ட் ரோடு தான். சர்ப்ரைசிங்லி இந்த ரூட் வந்து ஏன் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யூஸ்வலாக டிராஃபிக்கான ரூட் இது, ஏன் ஃப்ரீயாக இருக்குது? நல்ல விஷயம் தான். இப்போ அந்த கோல்டு டார்ச்சர் பண்ணது. பாரா சுத்தமாக டிராஃபிக் இல்லை, நல்லது. சீக்கிரமாக வேலையை முடிச்ச சீக்கிரமாக வந்துடும். நிறைய வீடியோஸ்க்கு நம்மக்கிட்ட லைக் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பட் ஆனால் வந்து ஏதோ சம்திங் அந்த வீடியோவில் எனக்கு போடவே தோணலை. ஏன்னா ரொம்ப பிரேக்ஃபாஸ்ட் ரைடு அப்படியே சோலோ ரைடாக போயின்னு இருக்கோமா. ஸோ அதனால் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்த வீடியோ எதுவுமே நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் அந்த வீடியோ நான் போஸ்ட்டே பண்ண மாட்டேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் எடுத்துன்னு போகணுன்றதை நான் எடிட்டில் பார்ப்பேன். பட் ஆனால் வந்து சில வீடியோஸ்லாம் வந்து இட் வாஸ் லைக் எனக்கே வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது நிறைய வீடியோ போடல. இல்லைனா இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் வீடியோ வராமல் இருந்ததுக்கு அந்த டைமில் அந்த வீடியோவில் நான் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். பாருங்கள், வெள்ளச்சேரி இந்த பிரிட்ஜு கட்டிட்டாங்க அந்த சைட்லேருந்து வரும்போது. இந்த சைடு பிரிட்ஜ் இன்னும் கட்டலை, சீக்கிரம் கட்ட முடிங்கப்பா. ஜான்வரி வந்து நம்மளை வந்து அடிச்சிருச்சு ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து February 1st or 2nd, ஐம் நாட் ஷுர். இதில் கேலண்டர் கிடையாது, February 1st தான் இருக்கும். ஆமாம், February 1st. இந்த மாதமாச்சும் ஒழுங்காக இருக்குமா என்னன்னு தெரியல. ஃபெப்ரவரியில் சில ரைட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். குரூப் ரைடு பிளான் பண்ணியிருக்கேன், சோலோவும் பிளான் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி வந்து அந்த ரைடாக வரும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக வந்து இன்னும் ஒரு 800 கிலோமீட்டர் தானே, சீக்கிரமாக 3rd சர்வீஸே வந்துடும். பூங்கம்மா ஏன் மாடி ஓட்டுருக்கேன், ஃபோன் நோண்டினே போகுது பாரு. எத்தனை பேர் பிடிக்குன்னு தெரியல. நான் எப்போல்லாம் வந்து ஆட்டோ பைடு பண்ணாலும் அதோட மிரரில் வந்து பார்ப்பேன். யூஸ்வலாக வந்து நல்லா தூரம் போக நம்ம எப்படி இருக்கோன்றதை அதில் பார்ப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமஸோட ஹெட்லைட் வந்து அப்படி அழகாக தெரியுது. அதை பார்த்துக்கிட்டே போகிறேன் நான். எப்போப்பெல்லாம் வந்து நான் ஒரு ஆட்டோ ஓவர்டேக் கிடைக்கணும், மோஸ்ட்டாக வந்து ஆட்டோவில் வந்து இந்த ரிஃப்ளெக்ட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அது அழகாக நம்ம வண்டி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் அது பண்ணியிருப்பீங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அது வண்டியோட டெம்பரேச்சர் வந்து 99 டிகிரி. ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் என்னென்னா வந்து காலெலாம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா எல்லோரும், இந்த வருஷம் ஜான் வந்து சரியான கோல்டு. யூஸ்வலாக வந்து பொங்கலுக்கு அப்புறம் வந்து அந்த சில்னஸ் இருக்காது அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா February வந்துருச்சு, இன்னும் வந்து சில்னஸ் வந்து அதிகமான மாதிரி தான் எனக்கு தெரியுது. த்ராட்டில் விட்டனா, த்ராட்டில் ட்ராப் பண்ணனா வண்டி வெடியாக வெடிக்குது. ஃபைனலி மவுண்ட் ரோட்.
ஒரே ஒரு விஷயம் சிட்டிக்குள்ளே வர்றது பிடிக்காத காரணமே வந்து இந்த கிளச்சை பிடிச்சி வண்டி ஓட்டணும், நிறைய இடத்துல கியரை டவுன் பண்ணணும், இதுதான் வந்து பெரிய விஷயம். செகண்ட் கியர்லேயே வச்சு ஓட்டிடலாம், வண்டி வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகும், ஏன்னா ஹை ரெவ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹையர் கியரில் இருக்கும்போது வந்து இன்ஜின் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்காது. இப்போ பாருங்கள் ஆல்ரெடி 101. ஸோ தேர்ட் கியர் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச சிட்டியில் வந்து ஐடியலான கியர். ரொம்ப ஸ்லோவாக போனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹையர் ஸ்பீடு இன்க்ரீஸ் சடனாக எடுக்குனா கூட கரெக்டாக இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. போயிருக்குப்பா, சிக்னல்லாம் வேணாம். வெரி குட், போங்க. ஸ்பென்சர் பிளாசா இன்னும் வெளியூருக்கு வந்த ஃபீல் வருதுங்க எனக்கு. ஆக்சுவலாக நானும் ரொம்ப பிரம்மாண்டமாக பார்த்துட்டு வரேன் எல்லாத்தையும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இடத்துக்கு நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு தான் வரோம், பட் இருந்தாலும் அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். left at the Express Avenue and the shop Bikers Den. அங்கே இருக்குது பாருங்கள், ஆட்டோ மால் போட்டிருக்கல, இதுக்குள்ளே தான் பைக்கர்ஸ் டென் ஷாப். அது ஸோ நம்ம பிரதர் ஆக்சுவலாக வந்து வி மெட் இன் ஜஸ்ட் ஆர்கேவோட ரைடில் நம்ம மீட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஷாப் ஒரு தடவை வந்து நம்ம ஒரு பேக் வந்து ரெக்யர்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ வந்ததுக்கப்புறம் ஸ்டாக் இன்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ நல்லா நம்ம இங்கே வந்துட்டோம். அண்ட் வி ஆல்சோ பாட் த பேக் கார்னரா ஜிடி வாங்கியாச்சு. என்ன ப்ராடக்ட்ன்றதை வீட்டில் ஐ வில் ஷோ யூ கைஸ், பட் ஷாப்பை வந்து காமிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து தாட் ஆஃப் ஷோயிங் பிகாஸ் அவங்க ஹீ இஸ் இன்டு ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ் ப்ரோ. ஓகே, ஹீ இஸ் இன்டு ஃபஸ்ட் டைம் பிஸ்னஸ். ஸோ ப்ராப்ளி நம்ம வரும்போது நல்லா சர்ச் பண்ணாங்கன்னா வி ஹேவ் டு ப்ரொமோட். அந்த மாதிரி ப்ரொமோட்லாம் கிடையாது, நமக்கு பிடிச்சிருக்கு லைக் வி கேன் ஷோ தம் இன் ஃப்ரேம், அந்த மாதிரி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை நம்ம ப்ரோ சின்ன ஷார்ட்டாக சொல்லிட்டோம். ப்ரோ ஹெல்மெட்ஸ் பற்றி ஜஸ்ட் சொல்லுங்கள் ப்ரோ. ஹெல்மெட்ஸ் ஸோ இப்போதைக்கு ஆக்சர் அண்ட் எஸ்எம்கே தான் இருக்குது. ஓகே, ஆக்சர் அண்ட் எஸ்எம்கே. ஓகே, நான் வேறு பிராண்ட்ஸ்லாம் இப்போ இம்போர்ட் பண்ணுறது அந்த நான்எஸ்ஐ ரெஸ்ட்ரிக்ஷனால பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போ ஆக்சர் அண்ட் எஸ்எம்கே பண்ணால் எனக்கு யார் ஒரு சப்போர்ட்னு கேட்டால் லைக் பேடிங் ஆர் வைசர் எது கேட்டாலுமே நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அதனால ஸோ வி ஸ்டிக் டு ஆக்சர் அண்ட் எஸ்எம்கே. ஹெல்மெட்ஸ் வந்து லைக் பேசிக் ஹெல்மெட்ஸும் இருக்குது. ஸோ லைக் ஸ்டீல் பட் ஸ்டட்ஸ், ஏன்னா டயர் சேஞ்ச் வர நிறைய பேர் கேட்பாங்க, சிட்டி கம்யூட் அவங்களாம் கேட்பாங்க. ஸோ கம்யூட்டிங் ஹெல்மெட்ஸும் இருக்குது. ஸோ ஸ்டீல் பேட்ல இருந்து அதுலேயே வந்து லைக் 1000 ரேஞ்ச்லேருந்து இருக்குது. ஸோ ரிமூவபிள் பேடிங்கோட வரும். ஓகே ஓகே. ஸோ அட்லீஸ்ட் வந்து கொடுக்குறது கொஞ்சமாவது லைக் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நார்மலி பேசிக் ஹெல்மெட்ஸ்ல வந்து ரிமூவபிள் பேடிங்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான். ஸோ அந்த ராப்டர்னு ஒரு மாடல் இருக்கு, அதுதான் ஸ்டார்டிங் மாதிரி. அதுலேருந்து இப்போ ஏதோ ஜோக்கர் ஏதோ மாடல் ஏதோ பார்த்துருக்கீங்க? ஓகே, இது என்ன லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷெல் வந்து இந்த அப்பெக்ஸ் என்ற ஷெல் ஆல்ரெடி இருந்தது, அதே ஷெல் தான். ஓகே, பட் என்னன்னா டிசி காமிக்ஸோட அஃபிஷியலாக டை அப் பண்ணி லைக் பேட்டன்டட் கிராஃபிக்ஸ் மாதிரி. ஓ ஓகே. இது வரைக்கும் நம்ம எஜ்ஏசில நிறைய வந்து அந்த யூஎஸ் அண்ட் யூரோப்ல வந்து சூப்பர்மேன், மார்வல் இருந்தது. ஆமா, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் கம்பெனி வந்து டிசி காமிக்ஸோட டை அப் பண்ணி ஓகே அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ ஜாக்கெட்ஸ், ரைடிங் கியர்ஸ் எல்லாமே இருக்கு. மோஸ்ட்லி சொலேஸோட பிராண்ட் வச்சிருக்கீங்க எல்லாம். சொலேஸ் அண்ட் ரைடா இருக்கு. அண்ட் வேட்ரால ரைடிங் கியர் வருது சூன், நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட்லி. ஓகே, அண்ட் வேட்ரா லக்கேஜ் சிஸ்டம்ஸ் வந்து வேட்ரா ஃபுல்லி எல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. அண்ட் சோலேஸ்ல பேக்ஸ், டேங்க் பேக் அந்த மாதிரி. அண்ட் ஷாப் ஓப்பன் பண்ணி லைக் ஒரு 5 months. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் பிராண்ட் நியூ அவுட்லெட். நல்ல டிசைன்ஸ் நல்லா பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன ஒர்க்கில் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இங்கே நம்ம ஏரியாவில் நம்ம இங்கே வந்திருக்கோம், ஆல்மோஸ்ட் 15-16 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஆல்ரெடி வி ஆர் லுக்கிங் ஃபார் டயர்ஸ். ஸோ டயர்ஸ் ஆல்ரெடி ஆர்டர், ஐ திங்க் ஐ ஷுட் பிளேஸ் இட். அது என்னென்னு பார்ப்போம் அது. அண்ட் இங்கே ரைடிங் கியர்ஸ் ஜென்ரலாக எல்லாமே வாட் எவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைடிங் தே ஹேவ் இட். நம்ம வேஸ்ட் பேக் அண்ட் மொபைல் பவுச்,
அண்ட் ஆல்சோ the chain loops and chain cleaners எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஸ்டாக்ஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ ப்ராப்ளி அதனால் கொஞ்சம் எல்லாம் டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாக்ஸ் கிளியர் கொஞ்சம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ க்ளவுஸஸ் இருக்குது. ஐ திங்க் லிக்யூம் ஒன்று பூஸ்டர் வாட் இஸ் தட்? யா அடிட்டிவ்ஸ், என்ஜின், ஷூட்டர், ஃப்ளஷ். ஓகே. லிக்யூம் ஒலியோட லைக் பிரேக் ஃப்ளூயிட்ஸ், ஃபோர்க் ஆயில் எல்லாமே என்டையர் லைனப். ஓகே. என்ஜின் ஆயில், ஸ்கூட்டர் ஆயில் அண்ட் என்ஜின் ஐஸ் கூலண்ட் நிறைய இருக்குது. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளே ப்ரொடெக்டர் வச்சுருக்காங்க அண்ட் க்ளவுஸ், ஃபோக் ப்ரொடெக்டர். ஆமாம், அந்த புது ஃபோக் ப்ரொடெக்டர் வந்ததில்ல ஐ திங்க். ஓகே, இது ஓகே, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் இட். அது மேபி செக் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் லைக் சின்ன ஸ்டோர் பட் இட் இஸ் லைக் ஃபுல் ஆஃப் ஸ்டாக்ஸ் நல்லா நிறைய இருக்குது. அண்ட் ப்ராடக்ட் ஸ்டாக் எல்லாமே வச்சுருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டிங்கன்னா நிறைய எடுத்து கொடுப்பாங்க உள்ளேருந்து. அந்த மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளேல எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கேட்டிங்கன்னா யூ கெட் மோர். அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி லொக்கேட்டட் இன் ராயப்பேட்டா. எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு பின்னாடி ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிரஸ் என்ன கேட் 4 அது கேட் 5. ஓகே, அந்த மணிக்கொண்டு ஒன்று இருக்கும். அதுலேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் அண்ணா சாலை போகிற ரூட்டில் இருக்கும். அது இது வந்து ஒரு என்ன பேர் மால், ஆட்டோ மால்னு ஒரு ஷாப். ஸோ அதுக்குள்ளே இருக்கும். இஃப் யூ கைஸ் கம் ஹியர் ப்ராப்ளி யூ ஹேவ் சம் குட் டைம். அண்ட் நம்ம டயர்ஸ், ரைடிங் கேஸ், அக்சசரிஸ், டயர்ஸ் வாங்கினீங்கன்னா டயர்ஸ் அங்கேயே நம்ம மாற்றிக்கலாம். தே ஹேவ் அ ப்ரொவிஷன் ஆல்சோ ஃபார் தட். ஒன் ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஸோ நம்ம வாங்கியாச்சு ப்ராப்ளி வில் கனெக்ட் யூ கைஸ் அண்ட் வீட்டுக்கு போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், வந்த வேலை முடிஞ்சது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் கம்மிங் வந்து நம்ம வந்து பேக் பேக் வாங்க வந்தோம். கார்பனேட் GT பேக் பேக். ஸோ வாங்கியாச்சு. இப்போ தான்ப்பா ஒரு பெரிய நிம்மதி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் பேக், 2 பேக் ஒன்று வாங்கினேன். ஒன்று பேக் பேக், அப்புறம் வந்து வேஸ்ட் பேக் ஒன்று. ரெண்டுமே ஒரே சேம் பிராண்டில். குவாலிட்டி வைஸ் செமத்தியாக இருந்தது. அது இல்லாமல் அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட். ஸோ ஆப்வியஸாக வந்து அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பேக் பேக். ஸோ இது கார்பனேட் GT. நான் வீட்டில் போய்ட்டு உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளே காட்டுறேன். டைம் வந்து 2:50. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 o'clock. இது இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் கேஷுவல் vlog இன்சைட் த சிட்டி. நம்ம அந்த ஷாப் பற்றி சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸும் கொடுத்துருப்பேன். பிகாஸ் நல்லா இருந்தது. அவங்க சர்வீஸ் நல்லா பண்ணாங்க. த பர்சன் நம்ம வீடியோவில் காமிச்சிருப்பால, நல்ல இன்ட்ராக்ஷன், இந்த கஸ்டமர் சர்வீஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அதில் தான் நான் வந்து ஐ தாட் லைக் ஓகே, ஒரு சின்ன ஸ்டோரியும் வந்து நம்ம காட்டுவோம். ப்ராடக்ட் ஆப்வியஸாக வந்து பிராண்டோட ப்ராடக்ட் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. பட் த சர்வீஸ் இஸ் வாட் சம்திங் தட் மேக்ஸ் அந்த ப்ராடக்ட் வாங்கணும், அந்த ஸ்டோருக்கு வரணுன்ற நம்ம தாட்டே வரும்ல, அந்த ஒரு ரீசனுக்காக தான். அண்ட் இது வந்து டெஃபினட்டாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டைம் இஸ் 2:50. இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஆஹா, உண்மையில் இந்த பேக் பேக் ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். அண்ட் இஃப் யூ கைஸ் வாண்ட் எனிதிங், ஏதாச்சும் இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா இந்த ஷாப்பில் பாருங்கள். நல்லாயிருக்கு, சர்வீஸ் நல்லாயிருக்கு. அதுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் அதே அந்த பிராண்டு இங்கே இந்த ஷாப்பில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சர்வீஸ் நல்லாவே இருக்குது. நீங்கள் வரலாம்.